எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எங்கள் ஏரியாவில் ஸ்பாட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கிரிக்கெட் தொடர் போட்டி வந்து நடத்திட்டு வந்தாங்க. அந்த கிரிக்கெட் தொடர் போட்டியில் வந்து ஃபைனல் போட்டிக்கும் பரிசளிப்பு விழாவுக்கும் வந்து கலந்து கொள்ளும் மாதிரி நமக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க. நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏற்கனவே நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வந்து நாங்கள் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்திருக்கேன். ஸோ அந்த ஒரு நட்பு ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபைனல் போட்டியில் அப்படியே கலந்து கொள்ளுமாறும் அப்படியே பார்த்திங்கன்னா பரிசளிப்பு விழாவில் வந்து கலந்து கொள்ள மாதிரியும் ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. நமக்கெல்லாம் நோட்டீஸ்லாம் கொடுத்து சரி கொஞ்சம் நேரம் அந்த கிரிக்கெட் கேம்லாம் விளையாடிட்டு கடைசியில் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் போட்டி வந்து அப்படி முடிவுக்கு வந்தது. சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கிற வந்து அரசியல் பிரமுகர்கள்லாம் வந்து அவங்களுக்கு உள்ள அழைப்பு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம ஒரு ஏரியாவில் வந்து ஒரு முக்கிய தலைவர்களை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் தொடர் போட்டி வந்து நடத்த முடியும். அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால் வந்து எதுவுமே நடத்த முடியாது. அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம அவங்கள அழைச்சி இந்த ஒரு ஃபைனல் போட்டிக்கு பரிசளிப்பு விழாவுக்கு வந்து ஒரு கௌரவிப்போம். அப்படி தான் இன்றைக்கி வந்து லோக்கலில் வந்து நம்ம அரசியல் பிரமுகர்களெல்லாம் அழைச்சி நம்ம அந்த ஃபைனல் போட்டி நடக்கக்கூடிய கிரவுண்டுக்கு வந்து அழைச்சிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அவங்க முன்னிலையில் தான் வந்து அந்த கிரிக்கெட் ஒரு தொடர் போட்டி நடந்தது இல்லையா, அதோட ஃபைனல் வந்து நடந்தது. சரி இந்த ஃபைனல் போட்டியெலாம் அப்படியே பார்த்துட்டு சரி கடைசியில் வந்து அதில் யார் வெற்றி பெறாங்களோ அந்த வெற்றி பெறக்கூடிய அணிக்கு வந்து பரிசளிப்பு விழா நடக்கும். அப்படி தான் வந்து வெற்றி பெற்றோன்னா அந்த வெற்றி பெற்ற அணிகள் வந்து ஏகப்பட்ட குஷி. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு அளிப்பது. இதில் வந்து இந்த ஏற்பாடு பண்ணவங்க, இந்த தொடர் நாயகன், இந்த மேன் ஆஃப் த மேட்ச்சு, மேன் ஆஃப் த பவுலர், இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ரைஸஸு பதக்கம், இந்த சால்வு இதெல்லாம் போற்றி இந்த கௌரவிப்பாங்க. அந்த விழா தான் அப்படியே நடந்துட்டு இருந்தது. சரி கடைசியாக வந்து நம்மளையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாங்கிறதுனால நம்மளையும் கூப்பிட்டு வந்து அவங்க வந்து அந்த ஸ்பாட் பாய்ஸ் கிரிக்கெட் டீம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அப்படியே கௌரவிச்சாங்க. அது ஒரு சின்ன சந்தோஷம். இதுமாதிரி யாரையும் விடலை, கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பு கொடுத்து இந்த பதக்கம் கொடுத்து சால்வெல்லாம் போற்றி வந்தவர்கள் அனைவரையும் வந்து பாராட்டி அவர் கௌரவிச்சாங்க. அப்படி தான் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிசளிப்பு விழாலாம் நடந்து கடைசியில் வந்து இந்த ஃபைனல் போட்டி வின் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கப்பு, அதுக்கான ஒரு அமௌண்ட்டு, இது வருஷம் நடத்தக்கூடியது. இந்த ஸ்பாட் பாய்ஸ் வந்து 26ஆம் ஆண்டாக பார்த்திங்கன்னா நடத்திட்டு வராங்க. ஒரு வழியாக வந்து அப்படியே முடிஞ்சுது.